தனித்திருக்கிற அந்த அனுபவத்தை இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. அந்த தனித்திருக்கிற அனுபவம் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? ஜெயத்திற்கு நேராக நடத்த முடியும். எல்லாரும் கூட்டமா இருக்கிறாங்க. நான் ஐயா இஸ்ரவேலின் யுத்த வீரன், பெருமைதான். ஒரு படைக்கு நான் அதிபதியா இருக்கிறேன், அதிகாரியா இருக்கிறேன், சேனாதிபதியா இருக்கிறேன். அது அல்ல ஐயா. ஆயிரமான கிறிஸ்தவங்க உலகம் முழுவதுமா இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்தவர்கள்ல நானும் ஒருவன் இல்ல ஐயா. நான் தனித்து ஆமென் அழைக்கப்பட்டிருக்கிறவன் ஐயா. நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற கோதுமை மணி. நான் தனித்து ஜீவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவன். நான் வீரன் அல்ல. நான் எப்படிப்பட்டவன்? தாவீது எப்படி வருகிறார்? மேய்ப்பனாக உள்ளே வருகிறார். அந்த அடையாளம், அந்த தனித்திருக்கிற ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில இருக்கணும். அதனாலதான் உன்னை குறித்து தானியேலுக்கு அந்த தனித்திருக்கிற அனுபவம் இருந்தது. அவர் எப்படி இருந்தார்? எல்லாருக்கும் மேற்பட்டவராக. பாபிலோனில் எல்லா ஜனங்களும் இருந்தாங்க. எல்லா ஜனங்கள் எல்லாம் ஆமென் ஜோசியர்கள் இருந்தாங்க, கல்தேயர் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. எல்லாருக்கும் மேற்பட்டவர் யார் அப்படின்னு சொன்னா தானியேல். எக்ஸ்பர்ட் தானியேல். தானியேலுக்கு மட்டும்தான் எல்லா காரியத்தை குறித்த வெளிப்பாடுகள் தெரியும்.